strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஆஸ்திரேலியா vs இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் பெர்த் டே 3 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி டே 2ல இந்தியா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாங்களோ டே 3ல ஆக்சுவலா ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். மக்களே, வெரி அன்லைக் ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. நான் திருப்பியும் சொல்றேன் இந்த பாயிண்ட்டை. லாஸ்ட் 2 தடவை இந்தியா ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச், அதுவும் பெர்த்ல டெஃபினட்டா ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ்ன்றத நானே சொன்னேன், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பண்டிட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. பட் அதுல ஒரு 40% கூட ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் பண்ணலன்றதை நினைக்கும் போது தான் எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கவலையா இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு பக்கம் இந்தியா 3-0 ஹோம்ல தோத்துட்டு இப்படி ஒரு சூப்பரா ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்க இந்த சீரீஸ்லன்றத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம், டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் a very funny கேம், எப்படி வேணாலும் மாறும். ஸோ இந்த 2024 நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, அதாவது நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் டீம் ஓகேடா இவங்க கஷ்டப்படுவாங்கடா, இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்றோமோ அது குவைட் ஆப்போசிட்ல நடக்குது. அண்ட் மோர் ஓவர் அவேல போய் டீம்ஸ் பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க, ஹோம்ல விட அவேல போய் அடிக்கிறாங்க. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இந்த 2024 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கு. அந்த வகையில இந்த பெர்த் டெஸ்ட் மேட்ச் டே 3ல இந்தியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ 534 டார்கெட் செட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா 13 for 3 3 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ டே 4ல வித் 7 wickets in hand. ஸோ அவங்க ஃபுல் டே சர்வைவ் ஆவாங்களான்றதே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட். ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் டீம் இந்தியா. நிறைய விஷயங்கள் இருக்கு பேச, பில்டப் கொடுத்துக்கிட்டே போலாம். ஸோ முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு SSV ஜெய்ஸ்வால் ஃபார் கெட்டிங் இஸ் 4th டெஸ்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் நாக். 161 100 மட்டும் போதும்னு சொல்லி 100 அடிச்சுட்டு அவர் பேட்டை விட்டு அவுட் ஆகல. நல்ல ஒரு டேடி 100 அடிச்சார் 161. அண்ட் கிங் கோலி இஸ் பேக்குங்க. ஒரு வழியா விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நாக் விளையாடிட்டாரு. அவரோட 30th டெஸ்ட் 100ம் அடிச்சுட்டாருங்க. இட் ஹஸ் பீன் அ லாங் வெயிட். உங்களுக்கே நல்லா தெரியும், அதாவது எப்போ லாஸ்டா ஒரு 100 அடிச்சார் இன் டெஸ்ட் கிரிக்கெட்னு உங்களுக்கு எப்பவே தெரியும், பிஜிடில தான் அடிச்சாரு, அதுவும் ஆஸ்திரேலியாவோட அகமதாபாத் டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் விராட் கோலி எந்த ஒரு டெஸ்ட் 100ம் அடிக்கல. இப்போ அதே ஆஸ்திரேலியாவோட தான் பிஜிடில அடிச்சிருக்காரு. ஸோ பெர்த்ல எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா இது அவருக்கு 2வது 100. 2018 பாத்தீங்கன்னா ஆப்டர் ஸ்டேடியம்ல ஒரு 100 அடிச்சிருப்பாரு. சூப்பர் நாக் அது. அன்பார்ச்சுனேட்லி அந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துருவாங்க. ஸோ இப்போ வின் பண்ற நிலைமையில இருக்காங்க. ஸோ விராட் கோலி கெட்டிங் தட் 100 பாத்தீங்கன்னா அவருக்கு பர்சனலாவும் சரி, டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, விராட் ஃபேன்ஸ்க்கும் சரி, நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கும் சரி, இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் தான் நான் நம்புறேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க இது இந்தியாவுக்கு. இந்த மாதிரி ஒரு பிஜிடி சீரிஸ் 5 டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க, அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே நீங்க ஒரு டோன் செட் பண்ணிடணும். எக்ஸாக்ட்லி இந்தியா அதை தான் பண்ணிருக்காங்க. போலிங்லயா இருக்கட்டும், இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்லயா இருக்கட்டும். ஸோ ஓவரால் ரிவ்யூக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ஓப்பனர்ஸும் பாத்தீங்கன்னா செம்மையா விளையாடினாங்க. டே 2ல 172 ரன்ஸ் இருக்கும் ஆனாங்க, விக்கெட்டே விடாம. அதை அப்படியே கேரி ஆன் பண்ணாங்க. ஸோ 201 வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்தியா ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. KL ராகுல் அன்பார்ச்சுனேட்லி 77ல அவுட் ஆயிட்டாரு. இட் வாஸ் அ குட் டெலிவரி ஃப்ரம் ஸ்டார்க். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஷேப் ஆகி அப்படி போச்சு. நெவர்தலெஸ் KL ராகுலோட அந்த 77 இஸ் ஒர்த் ஃபார் கோல்டுன்னே சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவர் பாட்டுக்கு அவரோட இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே 100 அடிச்சிட்டாரு. அக்ரெசிவா சில ஷாட்ஸ்லாம் ஆடினாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஜெய்ஸ்வாலோட டெம்பரமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ரெஸ்பெக்டும் கொடுக்க தெரியும், அட் த சேம் டைம் அவரோட அந்த ஒரு இன்ஸ்டிங்டும் பிலீவ் பண்ணி சில ஷாட்ஸ் விளையாடுறாரு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் டு SSV ஜெய்ஸ்வால். அண்ட் படிக்கலும் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் 25 அடிச்சாருங்க. ஸ்டில் யூ ஷுட் ஹவ் கேரிட் ஆன் நான் சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஹேண்ட்ஸ்ல அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல அப்படி ஓப்பன் ஃபேஸ் பேட் வச்சு ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு. பட் KL ராகுல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் படிக்கல் அண்ட் SSV ஜெய்ஸ்வால் அந்த ஒரு க்ரூஷலான ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒன்ஸ் படிக்கல் அவுட் ஆனானே விராட் கோலி வந்தாரு. லிட்டரலி ஹி இஸ் அண்டர் பிரஷர். புரியுதா உங்களுக்கு? பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பெருசா அடிக்கல, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அடிக்கலன்னா இன்னுமே அவர் மேல பிரஷர் ஏறும். பட் வந்த ஃபர்ஸ்ட் பால்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப கான்பிடென்ட்டா ஆக்சுவலா விளையாடிட்டு இருந்தார் விராட் கோலி. செஞ்சுரி அடிப்பாரான்னு தெரியல. பட் ஆனா அவரை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இந்த மனுஷன் ஒரு 50யாவது போடுவார் போல இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு எண்ட்ல அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. SSV ஜெய்ஸ்வாலுக்கும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா கைட் பண்ணிட்டு இருந்தாரு நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜெய்ஸ்வால் ஒரு கட் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. பட் நெவர்தலெஸ் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஹிம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு கொலாப்ஸுங்க. இது எல்லாமே செகண்ட் செஷன்ல நடந்தது. ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் போச்சு, இந்தியா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் செஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பால்லே வந்து பாத்தீங்கன்னா இவர் விக்கெட் எடுத்தார், படிக்கல் விக்கெட் எடுத்தாரு ஹேசல்வுட். அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் ஆச்சு. ஏன்னா ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் அவுட் ஆனாரா ஒரு 20-25 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் இமிடியேட்டா பண்ட் வந்து டவுன் த ட்ராக் போறேன்னு சொல்லிட்டு ஸ்டெம்பிங் ஆயிட்டாரு லயன் பால்ல. அதுக்கப்புறம் ஜூரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ கேப்ட் பால், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பால் தான், நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் பேட் கமின்ஸ், அது ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, அவர் எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. சோ கைண்ட் ஆஃப் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே ஆஸ்திரேலியா ஒரு கம்பேக் கொடுத்து ஓரளவுக்கு அந்த 400-415 இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. இது ஒண்ணுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். என்னதான் 350க்கு மேல டார்கெட் போகும்போதே நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆஸ்திரேலியன். ஏன்னா பிச் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன், அது விளையாட ஆரம்பிச்சிருச்சு, அந்த கிராக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ கேப்ட் ஆச்சு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷார்ட்டர் லென்த்ல போட்டீங்கன்னா சறுக்குன்னு பால் மாதிரி உருளி போகுது. என்னடா இவ்வளவு உருளுச்சுன்னா என்னடா பண்றதுன்ற மாதிரி கோலியே வந்து பாத்தீங்கன்னா 2-3 பால் ஆடிட்டு அப்படி முடிச்சாரு. ஸ்டார்க் அதை பார்த்து சிரிக்கிறாரு. அப்பயே தெரியும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் வந்து காத்திருக்குன்னு, ஏன்னா பால் இஷ்டத்துக்கு லோ கேப்ட் ஆகுதுன்ட்டு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்தியாவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து செம்மையா விளாண்டாங்க விராட் கோலியும் சரி, வாஷிங்டன் சுந்தர் நல்ல ரெசிலியன்ஸ் காமிச்சாரு, நல்ல ஒரு நாக் 29 ரன்ஸ் அந்த டைம்ல அது தேவைப்பட்டுச்சு. அவரும் சரி விராட் கோலியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 75 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப குரூஷலா இருந்தது. ஒன்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நிதிஷ் ரெட்டி உள்ள வந்தாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் 41 ரன்ஸ், ரொம்ப குரூஷுவல், ரொம்ப பாசிட்டிவா விளாண்டாரு. அவர் அடிச்ச அந்த 41 வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா 46 ரன்ஸ் லீட் எடுத்திருக்காங்கன்னா அதுல 41 ரன்ஸ் அவர் அடிச்சது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அதே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாரு, இன்னுமே பெட்டரா. அவர் வந்தோடனே அர்ஜென்சி காமிச்சாருங்க, வந்தோடனே பாசிட்டிவா ஷாட்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. மிச்சல் மார்ஷ் எல்லாம் அடிச்சு உரிக்க ஆரம்பிச்சாரு. புல் ஷாட்ஸா இருக்கட்டும், கவர்ஸ்ல ஏறி போய் அடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவா வந்து விளையாடினாரு. ஸோ அவர் வந்து விளையாடும் போதே தெரிஞ்சிருச்சு ஓகே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு 50-60 ரன்ஸ் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ண போறாங்க, லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆஸ்திரேலியா ஆட வைக்க போறாங்கன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சீரியஸ்லி அன் அக்ரெசிவ் டிசிஷன். ஏன்னா என்ன கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்தியா இன்னைக்கு ஃபுல்லாவே விளையாடிட்டு நாளைக்கு கூட ஆஸ்திரேலியா ஆட விடலான்னு தான் நான் நினைச்சேன். பிகாஸ் டோட்டலா ஆஸ்திரேலியாவை அவுட் ஆஃப் திஸ் கேம் எடுத்துட்டு போகணும் இந்தியான்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு இவங்க என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பண்ட் நின்னுந்தாருன்னா மேபி இன்னுமே குயிக்கா நம்ம ரன் ஸ்கோர் பண்ணிருப்போம். பண்ட் அவுட் ஆனதுனால கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கோலி அந்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒன்ஸ் அந்த ஒரு 70 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு 38, நான் சொன்ன மாதிரி 38 ரன்ஸ் ஆஃப் 27 பால்ஸ் டப்புன்னு அடிச்சாருங்க. ஸோ அவர் அடிக்க ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 35 ரன்ஸ் ரொம்ப குயிக்கா விளாடினாரு. நேதர்லைன்ல தூக்கி ஒரு 6 அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மிச்சல் மார்ஷை வந்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும், லாபுஷினை கூட அவர் அட்டாக் பண்ணாரு. ஸோ குயிக்கா விராட் கோலியும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட 100 அடிச்சிட்டாரு. இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. ஆக்சுவலா விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் நம்மளாம் அது ஒரு டிபிக்கல் விராட் கோலி செலிப்ரேஷன் கிடையாது, ஓகேங்களா? அந்த ஃபிஸ்ட் பம்ப் அந்த வந்து கத்துறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப விராட் கோலி மெச்சூர்டா ஆயிட்டாரு, ஒரு லெஜெண்டரி பிளேயர் ஆயிட்டாரு. அதனால ஹி வாஸ் சோ ஹாப்பி. அதாவது அப்பாடா அப்படின்றத அவர்கிட்ட அந்த ரிலீஃபை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சச் அ க்ரூஷியல் பிளேயருங்க. ஏன்னா இந்த பிஜிடியில ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு விராட் கோலி. அது வந்து ஆஸ்திரேலியால இருக்கட்டும் இல்ல ஹோம்லயா இருக்கட்டும், பட் ஆஸ்திரேலியால இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி விராட் கோலியோட பேட்டிங் ஸ்டைல பார்க்கும்போது ஹி ஃபீல்ஸ் சீரியஸ்லி அட் ஹோம். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அவருக்கு பயங்கரமா ஈஸியா இருக்கு கம்பேர் டு இந்தியன் ஸ்பின் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால கிளியர் கட்டா தெரிஞ்சது வாஸ் சோ ஹாப்பி டு பிளே இன் திஸ் விக்கெட். ஒரு ஸ்டார்டிங் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 100 விராட் கோலி போறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிமைனிங் 4 டெஸ்ட் மேட்ச்க்கு இதுதான் டோன் செட் ஆகும். ஸோ அந்த வகையில வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதை விட கிங் கோலியோட 30th டெஸ்ட் 100 பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு வழியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 480 ரன்ஸ் அடிச்சு லீடு வந்து ஆல்மோஸ்ட் 534 ஆயிடுச்சு. டார்கெட்டும் செட் பண்ணிட்டாங்க 534. ஸோ நல்லா தெரியும் ஆஸ்திரேலியாவுக்கு இது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க், அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இருந்தாலும் கிரிக்கெட்ல வந்து மேஜிக்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஆப்டிமிஸ்டிக்கா வேணா இருக்கலாம் தவிர இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆஸ்திரேலியா டு வின் திஸ் மேட்ச். நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து இந்தியா போலிங் போட்டாங்க பாருங்க, ஆஸ்திரேலியா மரண பிரஷர்ல பேட்டிங் ஆனாங்க மக்களே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்பப்போ லோ கேப்ட் ஆச்சா. ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பால் அப்படிதான் சொருகினார் உள்ள, மெக்ஸ்வீனினால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது அந்த பால்ல. சோ ஃபர்ஸ்ட் விக்கெட் போச்சு. பேட் கமின்ஸ் தில்லா உள்ள இறங்கினாரு ஒரு நைட் வாட்ச்மேனா, அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னா மாதிரி வந்தாரு, செம கெத்தா இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா ஒரு 10 நிமிஷம் இருந்தா பரவாயில்ல, 20 மினிட்ஸ் இருக்கு கேம். சோ அதனால இந்தியா
பேட் கமின்ஸ் விக்கெட்டையும் எடுக்க வாய்ப்புகள் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. சிராஜ் வந்து கமின்ஸ் விக்கெட் எடுத்துட்டாரு. கமின்ஸ் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா லாபேஷன் வந்தாரு. லாபேஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு. இந்த இன்னிங்ஸ்லயும் சரி அவரால் பவுன்ஸை ஜட்ஜ் பண்ண முடியாம அவர் பாட்டுக்கு ஒரு ஆஃப் ஸ்டம்பர் லைன் பால வெல்லிஃப்ட் விட்டாரு பிளம் இன் ஃப்ரண்ட். அவர் மட்டும் அவுட் ஆகாம ரிவ்யூவும் தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதோட டே முடிஞ்சிருச்சு. ஸோ 13-3 ஆஸ்திரேலியா ரீலிங் தான் சொல்ல முடியும். சீரியஸா ஒரு பக்கம் உஸ்மான் கவாஜா வந்து நான் ஸ்ட்ரைக்கில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ எப்பா என்ன ஆட விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு விக்கெட்ஸ் போறதெல்லாம் பார்த்து. ஸோ நாளைக்கு ஆப்வியஸ்லி ஸ்டீவ் ஸ்மித் வந்து விளையாடுவாரு. ஸோ அவரும் அண்டர் ப்ரெஷர்ல தான் இருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கோல்டன் டக்கு இந்த விக்கெட் வேற ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கு, கிராக்ஸ் வேற பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு, இன்னைக்கு அடிச்ச வெயில் அந்த மாதிரி. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமா தான் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியாவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியா பேட்டிங் ஆடும்போது எல்லாரும் என்ன நினைச்சோம்னா இது ஒரு பேட்டிங் விக்கெட் தான்டா அப்படின்னு. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்தியா வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிற முக்கியமான காரணம் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல KL ராகுல் அண்ட் SSV ஜெய்ஸ்வாலோட அந்த 172 ரன்ஸ் நாட் அவுட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப குரூஷியலுங்க அந்த டே 2ல. ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேட்சே வந்து திருப்பினாங்க இந்தியா பக்கம். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா விளாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்னால கொஞ்சம் ஆட முடிஞ்சது. மேபி ஓப்பனிங்லேயே நம்ம 2-3 விக்கெட் விட்டுருந்தோம்னா இந்தியா ஒரு 260-270 டார்கெட் தான் செட் பண்ணிருக்க முடியும். ஸோ அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எஸ்பெஷலி அந்த டே 2 எண்டில் அந்த 172 அடிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து டோனே செட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு பர்டிகுலர் 487 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ முதல்ல நம்ம ஹியூஜ் கிரெடிட் ஜெய்ஸ்வாலுக்கும் KL ராகுலுக்கும் கொடுக்கணுங்க அந்த ஒரு பேஸ் செட் பண்ணதுக்கு. ஸோ இந்தியா ஆர் செட் டு வின் த மேட்ச் இந்த டே 4 கிளியரா தெரியுது. 7 விக்கெட் தான் இருக்கு. அதுக்கு மேல ஆஸ்திரேலியானால என்ன பாசிட்டிவா எடுத்துக்க முடியும்னா நீங்க ஆஸ்திரேலியாவோட போலிங் எடுத்துக்கோங்களேன். பேட் கமின்ஸ்னால என்ன பண்றதுனே தெரியல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து வந்து போலிங் போடுறாரு. பட் ஆனா எதுவுமே பெருசாகல. ஹேசல்வுட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா செக் வச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்போ வேணாலும் இவர் பால்ல அவுட் ஆவாங்கடான்ற மாதிரி அவர் மட்டும் தான் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஸ்டார்க்கும் சரி கமின்ஸும் சரி அப்பப்போ நல்லா போட்டாங்க. பட் ஆனா ரன்ஸும் லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எண்ட்ல நேதன் லைனும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நல்லா போட்டாரு. ஒரு பர்டிகுலர் ஸ்பெல் விராட் கோலிக்கு வந்து லைனை சேஞ்ச் பண்ணாரு. அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஓவர் தி விக்கெட் வந்து போட்டாரு டிபிக்கலா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா லீடு எடுத்துட்டாங்க. ஸோ கமின்ஸ்னால ஒரு அக்ரெசிவான ஃபீல்ட் செட் பண்ண முடியல. ஈஸி சிங்கிள்ஸ் அந்த ஆஃபர்ன்றது கிளியரா இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி விராட் கோலி சரி வாஷிங்டன் சுந்தர் சரி இவங்கலாம் வந்து சூப்பரா யூஸ் பண்ணி விளையாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆஸ்திரேலியா வேர் டூ டிஃபென்சிவ். பேட் கமின்ஸ் கேப்டன்ஷிப் இவ்வளவு டிஃபென்சிவா நான் பார்த்தது இல்லை. பட் ஆனா அவர் தள்ளப்பட்டார். இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பேட் கமின்ஸை தள்ளிட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால பேட் கமின்ஸை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானும் இங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தியா பர்த் இந்த பர்டிகுலர் ஆப்டர் ஸ்டேடியம்ல இதற்கு இந்தியா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சதுல ஒரு மேட்ச் ஆனோம். 2008 ஒரு மேட்ச் தோத்துட்டோம். ஸோ நாளைக்கு வின் பண்ணாங்கன்னா இதுவும் ஒரு ஹிஸ்டரி தான். ஸோ டஃப்பான 2 months கழிச்சு இந்தியாவோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆஸ்திரேலியாவில் பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? டே 3ல ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸும் இருக்கலாம், விராட் கோலியோட சூப்பர் 100ம் இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன நாக்ஸ் விளையாண்டாங்க பாத்தீங்களா வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, KL ராகுல், இந்த பத்தி நீங்க சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் 20 minutesல ஒரு டிராமா மாதிரி நடந்தது பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் ஒரு 1 hour லிட்டரலி சினிமாங்க. டு பி வெரி ஆனஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் லிட்டரலி சினிமா. கோலி 100 அடிக்கிறதும் மக்கள் வந்து அப்படி கிரௌட் என்ஜாய் பண்றதும் அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து 3 விக்கெட் எடுக்கிறதும் அன்பலிவபிளா இருந்துச்சு மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.